காலை வணக்கம் நண்பர்களே. முதல்ல இந்த ஃபேமிலி கோர்ட்டில் நிறைய பேர் இதை பாருங்கள், மகளிர் அது பண்ணுறோம் இது பண்ணுறோம் கேஸில் ஆக்ஷன் எடுக்குது. ஒரு குழந்த 4 வயசாக இருக்கும்போது அவங்க அம்மா தூக்கு போட்டு செத்துச்சு. விடிய விடிய குழந்த 12 மணி வரைக்கும் அவங்க அம்மா இறந்த நிலையை பார்த்துட்டு இருந்தது. அந்த குழந்த வாழ்ந்து வயசுக்கு வந்துச்சு, இன்னும் மர்டர் கேஸு முடியல. இன்னும் செங்கல்பட்டு செஷன்ஸ் கோர்ட்டில் நிறைய அதே மாதிரி இங்கே சென்னை மகளிர் நீதிமன்றத்தில் ஒரு பாவி விஷம் கொடுத்து காதலியை அவளும் தற்கொலை போகிறோம். அந்த கேஸ் இன்னும் முடியல. இந்த மாதிரி நிறைய கேஸ் முடியாமல் இருக்குது. இவனுங்க பீத்திக்கிறானுங்க, நாங்கள் மகளிர் கேஸ் எல்லாம் முடிக்கிறோம். எங்கே முடிக்கிறீங்க? பணம் வச்சுருக்கான் அவன், அதர் சைடு பணம் வச்சுருக்கான் லட்சமாக. அதே மாதிரி இந்த ஃபேமிலி கோர்ட்டில் கூட நிறைய டவுட்ஸ் சுற்றுறாங்க. ஃபேவரபுள் ஆர்டர் வாங்கி தருது. அதனுடைய விளைவால் பல உத்தரவுகள் கேவலமாக வழங்கப்படுகிறது. இதில் ஒரு தீர்ப்பு ஏஆர் 2025 சுப்ரீம் கோர்ட் 305, ஏஆர் 2025 சுப்ரீம் கோர்ட் 305, சுக்ரீதா வர்சஸ் கௌதம். இந்த கேஸில் புருஷன் பொண்டாட்டிக்கு அகெயின்ஸ்டாக டைவர்ஸ் போடுறார் க்ரூயல்ட்டியில். அது பெண்டிங்கில் இருக்கும்போது இவர் 26 அப்ளிகேஷன் போட்டு கஸ்டடி ஆஃப் சைல்டு விசிட்டேஷன் ரைட் கேட்குறாரு. அது கோர்ட்டு என்ன பண்ணுதுன்னா, அந்த அம்மா மதுரையில் இருக்காங்க, இவர் கரூரில் எடுத்துன்னு போய் ஒரு நாள் வச்சு திருப்பி கொடுக்கணும்னு ஆர்டர் போடுறாங்க. அதை சேலஞ்ச் பண்ணி ஹைகோர்ட்டுக்கு போகிறாங்க. ஹைகோர்ட்டு அதை மிஸ்லேனியஸ் அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிடுது. இப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, அவருக்கு குழந்தைய வச்சுக்கிறதுக்கெல்லாம் உரிமை இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் குழந்தையுடைய நலனை கருத வேண்டும். இந்த குழந்தை 150 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறது, திருப்பி வர்றதெல்லாம் ரொம்ப கொடுமையான விஷயம்னு சொல்லிட்டு அந்த கண்டிஷனை மாற்றிட்டாங்க. எங்கே மாற்றிட்டாங்கன்னா, மதுரையில் போய் விசிட்டேஷன் ரைட் பண்ணுங்க. கார்டியன்ஷிப் ஆக்ட் டிசைட் பண்ணும்போது என்ன முடிவு பண்ணுறாங்களோ பண்ணட்டும், தீர்ப்பு கொடுத்துக்கிறாங்க. இதை நீங்கள் தயவுசெய்து தீர்ப்பை உங்கள் ஃபைலில் வச்சுங்க. ஏஆர் 2020 சுப்ரீம் கோர்ட் 305 சுக்ரீதா வர்சஸ் கௌதம். என்ன பேசுகிறது பெரிய விஷயம் இல்லை, எல்லோரும் தான் பேசுகிறாங்க. மகளிர் நீதிமன்றம் அந்த கீதா ஜீவன் சொல்கிறாங்க, ரொம்ப மகளிர் எங்கே 15 7 வருஷம் 8 வருஷம் கொலை கேஸ் எல்லாம், பெண்கள் கொலை கேஸ் எல்லாம் முடியாமல் வச்சுருக்கு. நான் பேசும்போது இலக்கணமாக பேசுகிறோம், பாட்டு எழுதும்போது கோட்டை விட்டுறோம். காலை வணக்கம்.